ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒலிபெட்டி சேனல். ஹாங்காங்கோட உணவு பாதுகாப்பு துறை இந்திய நிறுவனங்களான எம்டிஹெச் மற்றும் எவரெஸ்டோட பேக் செய்யப்பட்ட சில மசாலா பொருட்களில் பூச்சிக்கொல்லியான எத்தலின் ஆக்சைடு இருக்கிறதா சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் அந்த பேக்கெட்ஸ் எதுவுமே மக்கள் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்க நாட்டு மக்களுக்கு அவங்க அறிவுரை சொல்லியிருக்காங்க. எம்டிஹெச்சோட ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கறிப்பொடி, சாம்பார் மசாலாவில் இந்த எத்திலீன் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதாவும், எவரெஸ்ட் பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கறி மசாலா, ஃபிஷ் கறி மசாலாவில் இந்த ஆக்சைடு அதிகமாக இருக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டு முற்றிலுமே தவறானது. நாங்கள் எல்லா சோதனைக்கு உட்பட்டு தான் எங்கள் பொருளை நாங்கள் ஏற்றுமதியே செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஸ்பைஸ் போர்டு கிட்டேயும் FSSAI கூட முத்திரையோடு தான் நாங்கள் இதை பற்றி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2023 அமெரிக்க உணவு மற்றும் மருந்து ஆணையம் எவரெஸ்டோட சாம்பார் மசாலாவையும் கரம் மசாலாவையும் அவங்க சந்தையிலேருந்து திரும்ப பெறுமாறும் உத்தரவிட்டிருக்காங்க. மக்களாகிய நாம் இந்த மாதிரி பேக்கெட் பொருளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மூலப்பொருட்களை வாங்கி அது மூலமாக நம்ம மசாலா தயாரிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்ட்டுனா எல்லா வயதினருக்குமே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கேன்சர் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம தப்பிக்கிறதுக்கு சில விதிமுறைகளை நம்ம பின்பற்றலாம். நன்றி.